ஓம் சரவணபவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்வின்ஸ் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெண்டு ஐடென்டிக்கல் ஜாதகம், ட்வின்ஸ் அப்படின்னாலே ஐடென்டிக்கல் ஹாரோஸ்கோப் இருக்கும் இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ் இவங்களோட லைஃப்பில் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். முதல்ல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. முதல்ல பிறந்தவங்களினுடைய ஒரு கெரியர் லைஃப் அப்படின்றது செட்டில்டாக இருக்குது. ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கெரியருமே கூட கொஞ்சம் அவ்வளோவா பெரியவங்களுக்கு, அதாவது முதல்ல பிறந்தவங்களுக்கு மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ரெண்டு பேரினுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் லைஃப் ஈவெண்ட் ஆகட்டும், அவங்களோட டெஸ்டினேஷன் ஆகட்டும் வேறு வேறையாக இருக்குதே. ரீசன் என்ன? இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். என்னது இது அப்படின்னா, கேபி சிஸ்டம் நட்சத்திர நாடி அப்படின்ற ஒரு சிஸ்டம். இது அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டத்தில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த சிஸ்டம்க்கு ஒரு கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுக்குது ஒரு இடம். அப்படின்னா அது என்ன இடம்னா, கஸ்பல் அப்படின்ற ஒரு இடம். ஓகே, இந்த இடம் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்ன புள்ளி அப்படின்ற ஒரு டிகிரி இருக்கும் இல்லையா? அந்த ஒரு டிகிரி என்ன இருக்குது, அது லக்னத்துக்கு மட்டும் இல்லாமல் 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், இப்படி 12ஆம் பாவம் வரைக்குமே கூட அந்த பாவத்துக்கு ஸ்டார்டிங் டிகிரி அப்படின்ட்டு ஒன்று உண்டு. ஓகே, ஸோ இது 2 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு 2 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், அதுக்கான அந்த இடத்துக்கான ஆதிபத்தியம் கொடுத்துருப்பாங்க இல்லையா கிரகங்களுக்கு, அந்த ஆதிபத்திய கிரகமே கூட சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் பாருங்கள். முதல்ல பிறந்தவங்களினுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். அவங்களினுடைய லக்ன புள்ளி 21 டிகிரி 7 நிமிஷம் இல்லையா? ரெண்டாவது பிறந்தவங்களினுடைய லக்னம் புள்ளியை பாருங்கள், 25 டிகிரி 41 நிமிஷம். இவங்க 20 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸில் பிறந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் இவ்வளோ கேப் இருக்குது. ஆனால் 2 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸில் பிறந்தாலுமே கூட நமக்கு இந்த டிகிரிஸ் அப்படின்றது என்ன இருக்குது, இதில் கேப் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துக்கான அந்த பர்டிகுலர் புள்ளி, லக்ன புள்ளி அப்படின்றது என்ன சொல்கிறோம், அங்கே ஆதிபத்தியத்துக்குன்னு ஒரு கிரகம் கொடுத்துருப்பாங்க, சப்லார்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஒரு கேல்குலேஷன், ஓகே, இது நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். 1ல் இருந்து 360 டிகிரி வரைக்கும், 00 டிகிரியில் இருந்து 360 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஒரு விஷயத்துக்கு 249 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, 249 ஒரு லைன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், வேரியேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். கூகுள் பண்ணுங்கள், சப்லார்ட் அப்படின்ட்டு கூகுள் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த சார்ட்டு கிடைக்கும். அப்படி பார்க்கையில் மிதுன லக்னத்தில் இந்த பர்டிகுலர் டிகிரி அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ, மிதுன லக்னத்தில் 21 டிகிரியில் 7 நிமிஷத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களினுடைய கஸ்ப் அப்படின்ட்டு பார்க்குறப்போ லக்னாதிபதி புதன் ஆகிறாங்க. அந்த 21 டிகிரி 7 நிமிஷத்துக்கு நட்சத்திராதிபதி குரு ஆகிறாங்க மிதுன லக்னத்தில். ஓகே, அடுத்து அந்த 21 டிகிரி 7 நிமிஷத்துக்கு இன்னொருத்தங்க உபநட்சத்திராதிபதி சப்லார்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவங்க யார் ஆகிறாங்க, முதல்ல பிறந்தவங்களுக்கு குரு ஆகிறாங்க. ஓகே, ரெண்டாவது பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புதன் ஆகிறாங்க. ஓகே, இப்போது லக்னம் அப்படின்றது என்ன, நம்மளோட லைஃப் அப்படின்ட்டு அர்த்தம், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போது இவங்களுக்கு குரு வராங்க, யாருக்கு, முதல்ல பிறந்தவங்களுக்கு. அவங்களினுடைய காம்பினேஷன் உங்களுக்கு சார்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 10ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இது மூணுமே ஒரு நல்ல பாவம் தான். 7ஆம் பாவம் அப்படின்றது கேந்திர பாவம், அது 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 7ஆம் பாவம் அப்படின்றது இல்லையா? அதே போல் 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்யஸ்தானம், 11ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம், கரெக்டாக. அடுத்து 10ஆம் பாவம், இதுவுமே கூட கேந்திரஸ்தானம். ஸோ இந்த 3 பொசிஷனுமே கூட நல்லா இருக்குது. ஸோ முதல்ல பிறந்தவங்களுக்கு முதல் கஸ்பல் குருவாக வந்திருக்கிறதுனால இவங்களோட லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். தசாபுக்திகளில் 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா சின்ன சின்ன தடங்கள்
வந்தே வரும். அது வந்து பெருசாக இருக்காது, இவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு லக்ன புள்ளி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போது ரெண்டாவதாக பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களினுடைய கஸ்பல பாருங்கள், புதன் வராங்க. எந்த டிகிரியில்? 25 டிகிரி 41 நிமிஷத்தில். மிதுன லக்னத்தில் யாரினுடைய லக்ன புள்ளி 25 டிகிரி 41 நிமிஷம் வருதோ அவங்களினுடைய உபநட்சத்திராதிபதி சப்ளாட் யாராக வருவாங்க அப்படின்னா புதன் வர்றாங்க. ஸோ இங்கே புதனினுடைய காம்பினேஷனை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். 1, 4, 8 புதனினுடைய காம்பினேஷன். இங்கே 8ஆம் பாவம் அப்படின்றது சர்க்கிளாக இருக்குது இல்லையா. 8ஆம் பாவம் அப்படின்னா என்ன? சங்கடங்கள், சோதனைகள், தடங்கல்கள், ஃபெயில்யூர்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்து நட்சத்திராதிபதி புதனுக்கு பாருங்கள் ராகு, அங்கே 7, 9, 10 வருது. 9ஆம் பாவம் அப்படின்றது சர்க்கிளாக இருக்குது. ஸோ நட்சத்திராதிபதியாக இருந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங் லெவலில் அவங்களுக்கு கொஞ்சம் தடங்கலாக இருந்தாலுமே கூட நட்சத்திராதிபதி ராகு இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துருவாங்க. உபநட்சத்திராதிபதி சுக்கிரன் இவங்களுமே கூட சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க, சப்போர்ட் இருக்குது. ஆனால் புதன் எங்கே உட்காந்துட்டாங்க? 8ஆம் பாவத்தில் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களினுடைய வேலையை இவங்களோட லைஃப்பில் காட்ட தான் செய்வாங்க. அப்போது இவங்களோட தசாபுக்திகளில் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் 8ஆம் பாவம் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ அப்போல்லாம் இவங்களுக்கு அதிகமான சோதனைகள், தடங்கல்கள், சங்கடங்கள், இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்க தான் செய்யும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதே புதனினுடைய தசை தான். 2 பேருக்கும் புதனினுடைய தசை தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? முதல்ல பிறந்தவங்களினுடைய கஸ்பல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லக்ன புள்ளி. அதனால் அவங்களுக்கு சின்ன சின்ன தடங்களோட முடிஞ்சிருது. இவங்களுக்கு லக்ன புள்ளியே புதனாக இருக்கிறதுனால, தசையும் அதே நடத்துறதுனால இவங்களுக்கு பெரிய தடங்களாக இருக்குது. ஓகேவா. இப்போது கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். முதல்ல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 36 வயசு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா. இப்போது 7ஆம் பாவமே கூட லக்ன புள்ளி எவ்வளோ வருதோ அதே தான் கரெக்டு 7ஆம் பாவம், 180 டிகிரி இல்லையா. 7ஆம் பாவம் அப்படின்றது 180 டிகிரி. ஸோ முதல் பாவம், முதல் லக்ன புள்ளியினுடைய டிகிரி என்னவோ அதே தான் 7ஆம் பாவத்தினோட டிகிரியாகவும் இருக்கும் இல்லையா. அங்கே யார் வரா முதல்ல பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவத்தினுடைய டிகிரிக்கு அந்த ஒரு 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி குரு, அந்த பர்டிகுலர் டிகிரி 21 டிகிரி 7 நிமிஷம் தனுசு ராசியில் நட்சத்திராதிபதியாக சுக்கிரன் வராங்க. உபநட்சத்திராதிபதியாக 21 டிகிரி 7 நிமிஷத்துக்கு குரு வராங்க. ஓகே, ஸோ இங்கே குருவினுடைய காம்பினேஷனை பாருங்கள். 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் இருக்கா. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம், எவ்வளோ ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோஸில் பார்த்துட்டோம். 7ஆம் பாவம் அப்படின்றது யார்? பார்ட்னர் வேணும் இல்லையா. ஸோ பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன? சப்போர்ட் சிஸ்டம், ஹெல்ப் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல் வீட்டில் இருக்கிற பெரியவங்க. ஸோ 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் திருமணத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு இருக்குது. அதே போல் திருமணத்துக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது பிறந்தவங்களினுடைய 7ஆம் கஸ்பை பார்க்கலாம். 7ஆம் டிகிரி என்னது? லக்ன டிகிரி என்ன வருமோ அதே தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ லக்ன டிகிரி 25 டிகிரி 41 நிமிஷமாக இருக்கிறதுனால 7ஆம் பாவத்துக்கான டிகிரியும் அதே தான். அப்போது தனுசு ராசியில் 25 டிகிரியில் அந்த தனுசு ராசினுடைய அதிபதி குரு ஆகுறாங்க. அந்த 25 டிகிரிக்கு நட்சத்திராதிபதியாக சுக்கிரன் வர்றாங்க. உப்பு நட்சத்திராதிபதியாக வந்துட்டு புதனே வராங்க. ஓகே, இவங்களுக்கு யார் வரா? உபநட்சத்திராதிபதியாக புதனே வரா ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு. இப்போ புதனில் இருக்கிற காம்பினேஷன்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, புதனில் என்ன காம்பினேஷன் இருக்குது? 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் இருக்கா? 6ஆம் பாவம் ஹைலைட்டாக இருக்கா? 8ஆம் பாவம் ஹைலைட்டாக இருக்கா? ஸோ குட் காம்பினேஷன்ஸை விட அதிகமான பேட் காம்பினேஷன்ஸே இருக்கிறதுனால இவங்களுக்கு லாஸ் ஆஃப் லவ், அப்புறம் கல்யாணம் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு 7ஆம் கஸ்பல்ல. ஆனாலும் நட்சத்திராதிபதியில் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் இருக்குது. மனசு வைக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் மறக்கணும். ஃபஸ்ட்டு நடந்த சங்கடங்கள், சோதனைகள், தடங்கல்கள் என்ன இருக்குது அது எல்லாத்தையும் மறந்து டிசைட் பண்ணி ஒரு டைம் வர்றப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா அங்கே இருக்குது 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவம் சின்னதாவது சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் கல்யாண வாழ்க்கை வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும்.
ஓகே, கல்யாண வாழ்க்கை அப்படின்றது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்? அங்கே தான் 6ஆம் பாவம் ஹைலைட் ஆகிருக்கு. அது போக 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5, 6, 10 அப்படின்ற இந்த கல்யாணத்துக்கு பேடான காம்பினேஷன்ஸ் வந்து 7ஆம் கஸ்ப்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருத்தரினுடைய லைஃப் கஸ்பை வந்து எவ்வளோ அழகாக அந்த ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்றதாகட்டும், ட்ரெய்லர் அப்படின்றதாகட்டும் டிசைட் பண்ணி வச்சுருக்கு முதலையே அப்படின்ட்டு இல்லையா? ஆனால் என்ன, நிறைய பேரினுடைய டைம் அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம 2:45க்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க, 2:50 அப்படின்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அங்கே முடிஞ்சு போச்சு, கஸ்பல் முடிஞ்சிருச்சு. அப்போ 100% ப்ரெடிக்ஷன் ஒருத்தரினுடைய பர்ஃபெக்ட் லைஃப் டெஸ்டினேஷன் வந்து கொடுக்க முடியாது. 50% வேணால் கொடுக்க முடியும். ஏன்னா நட்சத்திராதிபதி வரைக்கும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த அதிபதியும் நட்சத்திராதிபதியும் டிகிரி வைஸ் பார்த்தோம்னா 50% அனலைசிஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இப்போது கெரியரை வந்து நம்ம பார்க்கலாம். கெரியர் அப்படின்னா 6ஆம் கஸ்பில் பார்க்கணும். இப்போது இவங்களுக்கு முதல்ல பிறந்தவங்களுக்கு 6ஆம் கஸ்பில் வந்துட்டு சூரியன் வராங்க. இந்த சார்ட்டில் சூரியனினுடைய பாவங்களை பாருங்கள் நீங்கள். 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்குது இல்லையா? இது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கெரியருக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? 6, 10, 11ஆம் பாவங்கள் யாருக்கு இருக்குது? முதல்ல பிறந்தவங்களுக்கு 6ஆம் கஸ்பில் இருக்கா. அப்போ கெரியர் செக்யூர் அப்படின்றது முதல்ல பிறந்தவங்களுக்கு டெஸ்டினியில் எழுதிட்டு வந்துருச்சு இல்லையா? ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு 6ஆம் கஸ்பில் அப்படின்ட்டு பார்த்தோன்னா யார்? குரு வராங்க. ஸோ இங்கே குருவில் ஹைலைட்டாக இருக்கிற ஒரு பாவத்தை பாருங்கள், 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது தர்ம பாவம். ஹெல்ப் இருக்குது, சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்குது. 10ஆம் பாவத்துக்கு அதிபதி 9ல் இருக்கிறதுனால அது மைனஸ் பாவம், வேபாவம், 10க்கு வேபாவமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தே இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே 9ஆம் பாவம் கண்டிப்பாக ஹெல்ப் கொடுக்க தான் செய்யும், சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் முதல்ல பிறந்தவங்களை விட ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? இப்போது புக்தி பார்ப்போம். இப்போது ரெண்டாவது பிறந்தவங்க கன்சல்டேஷன் எடுக்கையில் இப்போது ப்ரெசண்ட்டாக வேலை மாற்றிடுவோமா, சேஞ்சஸ் பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், புக்தி என்ன நடந்துகிட்ருக்கு? இப்போதைக்கு சனியினுடைய புக்தி நடந்துகிட்ருக்கு. சனியினுடைய காம்பினேஷன் ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? அதே போல் நட்சத்திரத்துலேயும் 8ஆம் பாவம் அப்படின்றத பார்க்க முடியும். 8ஆம் பாவம் என்ன? ஆப்வியஸ்லி தடங்கல்கள், சோதனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் ஜாபுக்கான மைண்ட் செட் அப்படின்ட்டு அர்த்தம். வேலையில் தடங்கள், அதாவது சின்ன சின்ன குக்கர் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்க முடியாது, எது ரைட் எது ராங், வேலையை சேஞ்ச் பண்ணுறது ரைட்டா, இல்லை என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதா, பிஸ்னஸ் பண்ணாலுமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த சனியினுடைய டைம். இதே பெரியவங்களுக்குமே கூட முதல்ல பிறந்தவங்களுக்கும் சனியினுடைய புக்தி தான் நடக்கும். ஆனால் சனியினுடைய பாவம் முதல்ல பிறந்தவங்களுக்கு பாருங்கள், ஏன்னா 20 நிமிஷம் முதல்ல பிறந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பிறந்தவங்க இல்லையா? அப்போது சனியினுடைய பாவச்சலிதத்தின்படி டிகிரி வந்து 6ஆம் பாவத்தில் கரெக்டாக போசிட்டாக இருக்குது. ஆனால் ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு டிகிரி வைஸ் ஷிஃப்ட் ஆகி 6ஆம் பாவத்தில் இருக்க வேண்டிய சனி 5ஆம் பாவத்துக்கான வேலையை பார்க்குறாங்க. இங்கே முதல்ல பிறந்தவங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்குது சனி. ஸோ வேலைக்கு அது நல்லது தான். புதன் நட்சத்திராதிபதியாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கெரியர் அப்படின்ற 6ஆம் கஸ்பல் நல்லா இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்க தான் செய்யும். பட் நோ வரிஸ், ஒரு பெரிய ஒரு தடங்கள் அப்படின்னலாம் சொல்ல இங்கே வராது. ஓகே, ஏன்னா நல்லா இருக்குது. 6ஆம் பாவத்தில் இருந்து சனி வந்து புக்தி நடத்துறதுனால கஸ்பலுமே கூட நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் வந்து பெருசாக பாதிக்காது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ட்வின்ஸினுடைய ஹாரோஸ்கோப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போகணும். டைம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, இல்லை அக்யூரேட் டைம் அப்படின்னா உங்களோட ஹாரோஸ்கோப்பையுமே கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்படி கஸ்பை செக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கூகுளில் நீங்கள் சப்லாட் சார்ட் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு 0 டிகிரியில் இருந்து 360 டிகிரி வரைக்கும் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி.